வணக்கம் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு காலேஜில் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் தேட். பட் எனிவே இப்போ உங்களுக்கு தேவையான அந்த ஓவர்லுக் கொஷின்ஸை குவார்ட்டர்லி போர்ஷனுக்கு ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் படித்து முடிச்சுட்டு இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். ஃபிசிக்ஸ் ஓகே, ஓவர்லுக் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஃபார் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் தரேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஓவர்லுக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா, இங்கே பிக்சர்ஸ் நான் ஒன்று வீடியோவில் காட்டுறேன். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸில் சாப்டர் 6 இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெசனில் நான் ஓவர்லுக் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பேன். மிச்ச எக்ஸசைஸ்லாம் அப்போ ஓவர்லுக்டே கிடையாதான்னு கேட்டால் இருக்குது நண்பா. பட் நீ அந்த லெசனை ஓவர்லுக் கொஷின்ஸாக பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல கான்செப்டை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கவலைப்படாத. நான் உனக்கு 6th லெசன் சொல்லி தரும்போது உனக்கு புரியும். ஜென்ரலாக கான்செப்டை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனால 6th லெசனில் என்ன கொஷின் கேட்டாலும் உன்னால் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் யூனிட் 6 மட்டும் நான் உனக்கு டீச் பண்ணுறேன். அதை டீச் பண்ணதுக்கப்புறமா நீ பாட்டு கொஷின் அட்டன் பண்ணலாம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் படித்து வச்சிரு. ஓகேவா? தட்ஸ் இட் அபவுட் மேக்ஸ். அண்ட் லாஸ்ட்லி நான் ஃபிசிக்ஸ் ஓகேன்ட்டேன். கெமிஸ்ட்ரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் நம்மளோட ஆஸ் வெல் அஸ் ஆர்கானிக் யூனிட் 12 இருக்குங்களா, கார்பாக்சிலிக் ஆசிட், அந்த லெசனில் ஆஸ் யூஷுவல் ஓவர்லுக் கொஷின்றது பொக்கென் ரியாக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். என்னென்ன பொக்கென் ரியாக்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப கவலைப்படாதீங்க. ரொம்ப கம்மியான ரியாக்ஷன் தான் கம்பேர் டு யூனிட் 11. யூனிட் 11 விட யூனிட் 12 ரியாக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஈவன் யூனிட் 13 விடையுமே கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை நான் இந்த வாரத்தில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் புக்கின் படித்தா போதுன்றதை தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். புக் பேக்கில் ஒரு 2-3 கொஷின் இருக்குது, அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் இருக்கக்கூடிய 3 திங்ஸையுமே நான் கொடுத்துட்டேன். ஓவர்லுக் கொஷின்ஸ் அண்ட் குட்டியான அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இனிமேல் நான் டீச் பண்ண வேண்டியது தான் வேலை. அதை நான் டீச் பண்ண திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ராங்காக உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் எஃபர்ட்ஸை போடுங்க. என்ன ரிசல்ட் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் நண்பா. கீழே உனக்கு லிங்க் இருக்குது. இல்லைனா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோ. ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணி. பை நண்பா.